நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களிடம் இங்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். வாக்கு சேகரிக்குமாறு கேட்கொள்ளும். இந்த பஸ்தி கிராமத்தை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, வருகின்ற 23/4/2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 2020 வாக்களித்து பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, ஏன்னா இங்க இவ்வளவு நேரம் எல்லாம் நம்ம ஆளுங்களை பேசியிருப்பாங்க. நான் என்ன, நம்ம கட்சி என்ன, எதுக்காக ஓட்டு போனாங்க பேசியிருக்காங்க. செஞ்சு மக்கள் ஆட்சி வரணும், குடும்ப ஆட்சி வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான் நம்மளுடைய குறிக்கோளும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய குறிக்கோளும் தான், அண்ணன் எடப்பாடி அவர் தமிழக மக்களோட குறிக்கோளும் தான். கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக என்கின்ற தீய சக்தி தமிழகத்திலிருந்து அகற்றப்படும் என்பதை உறுதியோடு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் சின்னம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். கனவு நிஜமா நடந்தாச்சு, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாரு. வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் பொன்னான வாக்கை 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு நம்முடைய பேசும்போது போகக்கூடாது கேட்டுக்கொண்டு நம்முடைய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர் ஆசை பெற்று, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஆசை பெற்று, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின்
மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஆசை பெற்று நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக டிடிவி தினகரனோட ஆசை பெற்று இந்த களத்திலே நாம் இந்த தொகுதியை போட்டியிடுகிறேன் என்று உங்களை பொன்னான வாக்கை இரண்டு தினத்தில் வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வாறு இங்கு நான் வந்திருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சி நடைபெற்றது. இந்த 2021 26 வரை 2006 இருந்து 2011 வரை திமுக ஆட்சி செய்தது. ரெண்டு டிஃபரன்ஸ் பாக்குறேன். நீங்க 2006 இருந்து 2011 வரை ஆட்சி செய்தவர் கருணாநிதி. என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு? 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறான்னு ஆட்சிக்கு வந்தாரு. நிலம் இல்லாதவர்கள் எல்லாம் 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறாரு. பொய். மக்களை ஏமாத்தி ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. எதுவுமே செய்யல. 2 சென்ட் நிலம் கூட கொடுக்கல. 10 மணி நேரம் கரண்ட் இல்ல. இந்த தமிழகத்தை சுரண்டி கொண்டு போயிட்டாங்க. ஏசியாவில் ஏதாவது பணக்காராயிட்டாரு. அந்த அளவுக்கு தமிழகத்திலே ஊழல் செய்து மக்கள் பணத்தை ஊழல் செய்து எடுத்து போன ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மக்கள் நல்லா பாடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 2011 ஆட்சி திரும்பி அம்மாவை கொடுத்தாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தாங்க. விசன் 2023 என்ற ஒரு நோக்கத்தோடு தமிழகத்தை இந்தியாவிலே ஒரு முதல் மாநிலமாக ஆட்சி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 8 மணி நேரம் கரண்ட் இல்ல, 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா. அது மட்டும் இல்ல, 16 மெகாவாட் உற்பத்தி சாமர்த்தியம் இந்த தமிழகத்தை 34,000 மெகாவாட் உற்பத்திக்கு உயர்த்தி அந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிய அது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 24 மணி நேரம் நம்மளுக்கு மட்டும் இல்ல, விவசாயத்துக்கு கொடுத்தாங்க, தொழிற்சாலைகளுக்கு கொடுத்தாங்க. பல விதமா அம்மா காலத்தில் வளர்ச்சி அடைந்தது. 3,40,000 கோடி முதலீட்டு அம்மாவோட ஆட்சி காலத்தில் வந்தது. 2,50,000 கோடி அந்த பொய் 520 வாக்குறுதிகள் சொல்லி ஆட்சிக்கு வந்து ஒரு வாக்குறுதி கூட பூர்த்தியாக நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் இப்ப இருக்கிற ஸ்டாலின் அவர்கள். எதுவுமே செய்யல. மக்களை ஏமாத்திட்டாங்க. வரியே போடுறது இல்லைன்னாங்க. வீட்டு வரி, சொத்து வரி, தண்ணி வரி, குப்பைக்கு வரி போட்டாங்க. கரண்ட் பில் ஏத்துறது இல்லைன்னாங்க. 3 மடங்கு ஏத்திட்டாங்க. அத்தியாவசர பொருட்கள் விலை ஏத்துறது இல்லைன்னாங்க. எல்லாமே ஏத்திட்டாங்க. இன்னைக்கு அது மட்டும் ஒரு பக்கத்துல இருக்கு. கொடுக்கறாங்க. 3 வருஷம் கொடுக்கல. கொடுக்கறாரு அண்ணா புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் போராடி இந்த 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தாரு. அது பாதி பேருக்கு வந்திருக்குது, பாதி பேருக்கு வரல. இதுதான் இவங்களோட ஆட்சி. இதெல்லாம் எங்க போட்டு இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி என்ன எப்படி இருக்குது? காஞ்சா 2,22 லட்சம் கிலோ காஞ்சாவே இந்த தமிழகத்தில் வித்திருக்கிறாங்க. அதுக்கு யாரா ஒத்துழைப்புன்னா திமுக இருக்கிற நிர்வாகிகள். இந்த காஞ்சா வித்திருந்தனால இன்னைக்கு சொன்னாங்க இந்த ஆட்சியில 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல. இளைஞர்களுக்கு காஞ்சா பழக்கத்தை ஆக்கி காட்டாரு இவங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் காஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் நிறைய பெற்றோர்கள் எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்க. என்னடா தெரியுது இல்ல, அது எப்படி போடுறாங்க, என்ன போடுறாங்க, எப்படி சாப்பிடுறாங்க தெரியுது இல்ல. அது ஸ்மெல் வராது. அவன் பாட்டுக்கு அவன் போட்டு ஜம்முன்னு இருப்பான். மக்கள் எல்லாம் வீட்டுல குடும்பத்துல யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு எல்லாம் ஸ்கூல்ல விற்கிறாங்களாமா, வெளியில ரோட்ல எல்லாம் எல்லுக்கு பாரு மாத்திரை மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்கும், சும்மா ஊசி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சும்மா வாயில போட்டா போதாது. அந்த மாதிரி பழக்கத்தை இந்த தமிழகத்துல இன்னைக்கு இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பழக்கத்தை ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழகத்தில் 7,000 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. 8,000க்கு மேல பாலியல் தொல்லை வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. 6,000க்கு மேல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அரசு 70 வருஷமா எந்த முதலமைச்சரும் பல முதலமைச்சரும் வந்தாங்க. அவங்க எல்லாம் செஞ்ச கடன் 4 லட்சம் கோடி. இந்த ஆட்சியிலே ஒரே 5 வருஷத்திலே
5 லட்சம் கோடி கடன் சேர்த்து ஒரு ரேஷன் கார்டு மேல 2 லட்சம் கடன் சேர்த்திருக்காரு. இப்ப எல்லாம் உங்க தலைமையில 2 லட்சம் கடன் இருக்குது. இதெல்லாம் என்ன? இந்த ஆட்சி சாதனை. 20,000 கோடி தன்னவர் இந்த டாஸ்மார்க்கை 80,000 கோடிக்கு உயர்த்தி இருக்காங்க. இதுதான் இவங்க காஞ்சா விற்கிறது, சாராய் அதிகமா விற்கிறது, கொலைகள், பாலியல் தொல்லை, விவசாயிகள் தற்கொலை. இதுதான் இவர் ஆட்சியில சாதனை. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்குறது, இந்தியாவிலே அதிகமாக ஊழல் செய்தது, 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்காரு. இப்படிப்பட்ட ஆட்சி நம்மளுக்கு தேவையா? மக்கள் ஆட்சி வேண்டும். இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு ஜனநாயக ஆட்சி ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்ன குடும்ப ஆட்சி தான் இருந்தது. நெஹ்ரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி சொல்லி வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் முற்றெடுத்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 12 வருஷமா இந்த இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி செய்யறாங்க ஆட்சி? உலக நாயகனா இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிற நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இந்தியா 11வது இடத்துல இந்த இந்தியாவை 3வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா பார்த்த எல்லா நாடுகளும் நேசிக்கிற வகையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறாங்க. அவருடைய கூட்டணியில தான் நம்ம இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் இந்த குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்புறது சித்தம் செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் கண்டிப்பாக இந்த திமுக குடும்ப ஆட்சி வீட்டுக்கு போவது உறுதி, அண்ணன் எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆகிறது உறுதி என்பதை இங்க நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பார்த்திருப்பீங்க நீங்க 2011 எனக்கு நல்ல ஓட்டு போட்டுங்க. நகரமன்ற தலைவர் இந்த பாருங்க, இந்த ரோடு நான் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? 10 வருஷத்துக்கு முன்னே போட்ட ரோடு இது. இன்னைக்கு அது அப்படியே இருக்குது ரோடு. இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு போடுறாங்க 30% கமிஷன் வாங்கிட்டு 2 வருஷம் கூட ரோடு இருக்காது. இது 10 வருஷம் ரோடு. இது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இங்க எல்லாம் பஸ்தி மக்கள் எல்லாம் இங்க இருக்காங்க. இந்த ரோடு அகலப்படுத்தி பலப்படுத்தி போட்டது நாம. இந்த மாதிரி சாலைகள் 100 கணக்கான சாலைகள் போட்டு கொடுத்தது நான். அதனால தயவு செஞ்சு மக்களை, நான் என்ன செய்யறேன்றது மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ சென்டர்ல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் 8 வருஷமா இல்ல. இப்ப எடப்பாடி அவர்கள் எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வாய்ப்பை உங்ககிட்ட வச்சிருக்கிறேன். நீங்க ஜெயிச்சு வச்சா மீண்டும் இத வளர்ச்சியை நான் இந்த ஓசூருக்கு நான் கொடுப்பேன். இந்த ஓசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்து பெங்களூருக்கு இணையாக நான் டெவலப் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஓசூர்ல 4 வட்டங்கள் சேர்த்து ஓசூரை தலைநகரமாக கொண்ட ஒரு மாவட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒசூருக்கு ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டத்தை கொண்டு வந்து நல்ல திட்டங்கள் செய்யறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு ஏற்படுப்பாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வரணும்னா நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கிறோம். அண்ணா எடப்பாடி அவருக்கு இருக்கிறாங்க, மோடி அங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக செய்யலாம். ஓசூர் வளர்கிற நகரத்தில் 17வது நகரமாக இருக்குது உலகத்தில், வேகமாக வளர்கிற சிட்டியில. அதனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரல. உங்களுக்கு எல்லாம் எடப்பாடி சொல்லியிருக்காங்க, இந்த ஆட்சியில் என்ன செய்தாரோ செய்யலையோ, ஆட்சிக்கு வந்த உடனே 10,000 ரூபாய் உங்க ரேஷன் கார்டுக்கு கொடுக்கப்படும். அந்த எடப்பாடி அவர் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க மாதிரி போய் சொல்லல, தள்ளிட்டு போறது இல்ல. ஆட்சிக்கு வந்த உடனே 2,000 ரூபாய் மாசம் கொடுக்கலாம் சொல்லிருக்காங்க. 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்கலாம் சொல்லிருக்காங்க. வருஷத்துல ஒரு பிரிட்ஜ் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. நல்ல தரமான கொடுக்கிற அரசு சரியில்லை. நல்ல தரமான மாடர்ன் ரைஸ் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. 20 கிலோ. அதுக்கு ஜொத்துக்கு 1 கிலோ பருப்பு 1 கிலோ எண்ணெய் கொடுக்கறான்னு சொல்லிருக்காங்க. அது இல்லாம வீடு இல்லாத ஒருத்தல வீடு இப்ப ஏற்கனவே கொஞ்சம் பட்டா கொடுத்துருக்காங்க. எல்லாம் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. பக்கா பட்டா யாருக்கும் கொடுக்கல. அதனால பக்கா பட்டா கொடுக்கிறது மட்டுமல்லாமல் வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்பதை அந்த எடப்பாடி அவர் சொல்லியிருக்காங்க. அதனால தேசிய தாய்மார்களே, நம்மள மக்களாட்சி, மக்களை நேசிக்கின்ற ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்களை ஒதுக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அதனால நீங்க 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாத வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட இருந்து உங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷ காரியம் நடந்தாலும் நான் வர்றேன், ஒரு துக்க காரியம் இருந்தாலும் நான் கண்டிப்பா வருவேன். உங்களோட ஒருத்தரா இருந்து உங்களுக்கு சேவை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களை ஓட்டு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவார வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் சொல்லி வாய்ப்பு 2 பேர் விடுத்தருகிறேன் என்று. அப்புறமா இந்த பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஒயிட் ஷாப் இருக்கிற ரோட்ல கண்டிப்பாக வந்த உடனே
அந்த ஒயிட் ஷாப்பை எடுக்கப்படுது. ரொம்ப நாள் நீண்ட நாள் கோரிக்கை மக்களுக்கு அது நானும் பார்க்கிறேன். அதான் சொல்றாங்க, இங்க ஒரு பார்க் மட்டும் இல்ல, ஒசூர்ல இருக்கிற பூங்காக்கள் எல்லாமே செய்து கொடுத்தது நான் தான். அதை பராமரிக்கிறதுக்கு இவருக்கு ஒக்கில்ல. நாம அதுக்கு மேல நான் சொல்ல முடியல. ஏற்கனவே ஓசூர்ல போக்குவரத்து நெரிசல் அதிகமா இருக்குன்னு சொல்லி தொலைநோக்கு சிந்தனோடு ஒரு ரிங் ரோடு ஏற்கனவே நாங்க 18 கிலோமீட்டர் போடுறதுக்காக திட்டம் போட்டு 120 கோடி கொடுத்து அந்த பணத்தை வீணாக்கி இன்னைக்கு இதுவரைக்கும் அந்த வேலை செய்யல, தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மக்கள் ஆட்சி, மக்களுக்காக இல்லை, மக்களுக்கான ஆட்சி வருது. ஒரே மாசத்துல மக்கள் ஆட்சி வருது, மக்களுக்கான திட்டங்கள் செய்வோம் சொல்லி வாய்ப்பு விடைபெறுகிறேன். இந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு இந்த இடத்துக்கு வரும்போது அந்த டாஸ்மார்க் இருக்காது என்பதை இந்த உறுதியளிக்கிறோம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும், ஊழல் அடங்குனதும், போதைய ஒதுக்குனதும், கல்விய பெருக்குனதும், மாணவன உயர்ந்ததும், குடிமரமது நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷனாரே. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற